பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாக ஏசாயா 51:1 முதல் 3 வரைக்குள்ள வசனத்தின் அடிப்படையிலே நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, கர்த்தரை தேடுகிற எங்களுக்கு ஆண்டவரே, எங்கள் நீதியாய கிறிஸ்து இயேசுவை பின்பற்றி, அவருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி, அவருடைய சிலுவையை நாங்கள் பின்பற்றி, அவருடைய உபதேசங்களை, அவருடைய வார்த்தையை நாங்கள் பின்பற்றி, தகப்பனே, நாங்கள் கர்த்தரை தேடுகிறவர்களாக, உமக்கு செவி கொடுக்கிறவர்களாக நாங்கள் விளங்கும்போது ஆண்டவரே, தகப்பனே, உம்மிடத்தில் இருந்து எங்களுக்கு தகப்பனே வெட்டி எடுக்கப்பட்ட கண்மலையாகவும், உம்மிடத்தில் இருந்து தோண்டி எடுக்கப்பட்ட துறவாகவும் நாங்கள் எங்களை விளங்க பண்ண எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிற தயவுக்காய் நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். நாங்கள் கண்மலையின் மேலே கட்டப்பட்டவர்கள் என்று மாத்திரமல்ல, கிறிஸ்து இயேசுவாகிய அந்த கண்மலையினுடைய பங்காக, அஸ்திபாரமாக ஆண்டவரே, நாங்களும் கண்மலையாக விளங்க எங்களுக்கு நீர் கிருபை பாராட்டுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தோண்டி எடுக்கப்பட்ட துறவின் குழி என்று வார்த்தையின்படி சுவாமி, அந்த துறவிலே வரக்கூடியதான ஜீவ தண்ணீர் எங்களுக்கும் பங்கு இருக்கிறபடினால் எங்கள் உள்ளத்தில் இருந்தும் தகப்பனே, அந்த ஜீவ தண்ணீர் உள்ள நதி இயேசுவை விசுவாசிக்கின்ற போது, என்னை விசுவாசிக்கிறவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதி புறப்படும் என்ற வார்த்தையின்படியே ஆகும் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, 2வது வசனத்தின் பிரகாரம் எங்கள் விசுவாசத்தின் தகப்பனாகிய ஆபிரகாம் கிரியையினால் அல்ல, விசுவாசத்தினால் அவன் நீதிமானாக்கப்பட்டபடினால் நாங்கள் அவனை நோக்கி பார்க்கிறோம் ஆண்டவரே. தகப்பனே, அவன் ஒருவனாய் இருக்கையிலே அவனை அழைத்து ஆசீர்வதித்து அவனை பெருக பண்ணினது போல தகப்பனே, நாங்கள் உம்மை விசுவாசிக்கிறபடியினால் அந்த ஆபிரகாமுக்குள்ள இருந்த விசுவாசத்தோடு கூட உம்மை நோக்கி பார்க்கிறபடியினால் தேவரீர் உம்முடைய நாமதரிக்கப்பட்ட பிள்ளைகளாகிய எங்கள் ஒவ்வொருவரையும் மனதார ஆசீர்வதித்து சந்ததி சந்ததியாக ஆண்டவரே நீர் பெருக பண்ணி நீர் உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாய் உம்முடைய பாதத்தை நாங்கள் செபிக்கிறோம். 3வது வசனத்திலே கர்த்தர் சீயோனுக்கு ஆறுதல் செய்வார், அதன் பாழான ஸ்தலங்களை எல்லாம் தேறுதலடைய செய்து அதன் வனாந்தரத்தை ஏதெனைப் போலவும் அதன் அவாந்தர வெளிய கர்த்தரின் தோட்டத்தைப் போலவும் ஆக்குவார் என்றும், சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கும் என்ற வார்த்தையின்படியே ஆண்டவரே தகப்பனே, உம்முடைய நீதியை பின்பற்றி, ஆபிரகாமுடைய விசுவாசத்தை பின்பற்றி உம்மை நோக்கி பார்க்கிற உம்முடைய ஜனமாய எங்களுக்கு நித்தமும் உம்முடைய ஆறுதலும் தேறுதலும் உண்டாயிருக்கும் என்று செபிக்கிறோம். எங்கள் வாழ்க்கையில காணப்படக்கூடிய எந்த பாழான ஸ்தலங்களையும் கர்த்தர் தேற்றுவீர், எடுப்பித்து கட்டுவீர் ஆண்டவரே. வாழாக்காமல் தலையாக்குவீர், கீழாகாமல் மேலாக்குவீர். அது வனாந்திரத்தை ஆண்டவரே ஏதேனை போல மாற்றுகிறதா இருக்கிறது ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில வனாந்தரம் வராதபடிக்கு கர்த்தர் ஏதேனாக மாற்றுகிற தயவுக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எங்கள் வாழ்க்கையில காணப்படக்கூடிய எந்த அவாந்தர வெளியையும் அது கர்த்தரின் தோட்டத்தை போல சந்தோஷமும் மகிழ்ச்சியும் துதியும் கீத சத்தமும் அதில் உண்டாயிருக்கத்தக்கதாக அனுகிரகம் பண்ணுவீர் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம். எங்கள் ஜீவனும் இரக்கமும் உள்ள அன்பின் பிதாவே, ஆமென். God bless you.